ஹாய், இன்னைக்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? போண்டா வந்து யூசுவலாக கடலை மாவுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன மாவு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லட்டுங்களா? 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 1 கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிட்டாங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கை தழையும் போட்டுக்கிட்டாங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நம்ம இல்லை இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவில் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. இன்றைக்கி மாவு மட்டும் அம்மா வந்து கோதுமை மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே எண்ணெயில் குட்டி குட்டியாக நம்ம போட்டு நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்த உடனே எடுத்தோம்னா நம்மளுடைய போண்டா ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணதில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.